வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடவுளுக்கு யார் மேலே அன்பு அதிகமாக இருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு பெரிய காடுனாவே அதில் என்ன இருக்கும், உங்களுக்கு நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கோயில். அந்த கோயிலுக்கு எல்லா மிருகமும் போய் வழிபாடு செய்யும். கடவுளுக்கு தேவையான பூஜைகள் செய்கிறது, அப்புறம் அந்த கோயில் சுத்தம் பண்ணுறது, அப்புறம் டெய்லி போய் பார்க்குறது, அப்புறம் என்ன பண்ணுறது, அதுக்கு பலகாரங்கள்லாம் செஞ்சு சாமி கும்பிடுதுங்க. இது மாதிரி டெய்லி அதுங்க செய்யுது. ஒரு நாள் அந்த மிருகங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. என்னடான்னா, நம்ம இவ்வளோ செய்கிறோம்ல, யார் மேலே கடவுளுக்கு ரொம்ப அன்பு இருக்குது அப்படி சொல்லுது. அப்போது ஒன்று சொல்லுது, நான் தான் பலகாரம்லாம் வைக்கிறேன், கடவுளுக்கு என் மேலே தான் ரொம்ப அன்பு. இன்னொன்று சொல்லுது, போ நான் தான் டெய்லி போய் அவரை போய் பார்த்துட்டு வரேன், என் மேலே தான் ரொம்ப அன்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று சொல்லுது, ஐயோ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, அவர் டெய்லி குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி அவருக்கு பூலாம் போட்டு வைக்கிறேன், என் மேலே தான் அவர் ரொம்ப அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுதுங்க. உடனே சரி நமக்குள்ளே பிரச்சனை வேணாம், நம்ம நேராக போய் கடவுள்கிட்டே போயிட்டு கேட்டுடலாம் யார் மேலே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு கிளம்பி போயிட்டே இருக்குதுங்க. போகிற வழியில் ஒரு நாய் ஒன்று எதிர்க்க வருது. அப்போ அதுங்க அதை பார்த்து கேட்குது, ஏப்பா நாங்களாம் கடவுள்கிட்ட போய் கேட்க போகிறோம், யார் மேலே அன்பு இருக்குதுன்னு, நீ வரியான்ட்டு. ஐயோ நான் தான் எப்படா ஒரு தடவை போய் கடவுளை பார்க்குறேனே, அது போதும், எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஒருத்தர் ஆபத்தில் இருக்கார், அவருக்கு போய் உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான், மற்றவங்க உதவி செய்கிறேன்னு போயிடுற, கடவுளை உனக்கு பார்க்குறதுக்கே எண்ணமே இல்லை, போ நாங்கள் போய் கடவுளை போய் கேட்குறோன்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் போயிட்டு கடவுள்கிட்ட போதுங்க. கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே உங்களுக்கு யார் மேலே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ கடவுள் சொல்கிறாரு, எனக்கு எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு இருக்குது, ஆனால் அதிகப்படியான அன்பு இங்கே ஒரு நாய் ஒன்று வருது தெரியுமா, அது மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மிருகங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம், என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே கடவுளே, நாங்களாம் டெய்லி உங்களுக்கு டெய்லி பார்க்குறோம், டெய்லி பூஜை பண்ணுறோம், டெய்லி உங்களை சுத்தம் பண்ணுறோம், ஆனால் எங்களெல்லாம் சொல்லாமல் எப்பயோ வர அந்த நாயை போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குதுங்க. உடனே அவர் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் டெய்லி வரீங்க செய்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, ஆனால் நான் படைத்த உயிர்களுக்கு உதவி செய்யணும் எண்ணத்தோடு அந்த நாய் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான அன்பு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு மேலே தான் கடவுளுக்கு அன்பு வரும். அதாவது நான் படைத்த உயிரை யார் பத்திரமா பார்த்துக்கிறாங்களோ அவங்க மேலே தான் எனக்கு அன்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம கடவுளுக்கு பூஜை செய்கிறது, பரிகாரம் செய்கிறது, கடவுளை போய் அப்படியே அலங்காரித்து வழிபடுறதை விட, அவர் படைத்த உயிரை நம்ம நல்லபடியாக பார்த்துட்டோம், அதுங்களுக்கு உதவி செய்தால் கடவுள் அவர் நம்ம மேலே அன்பாக இருப்பார். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.